Hi everyone, இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண சில சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால ஸோ ஒரு 5 செட் ஆஃப் ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்தெந்த கொஷினுக்கு எந்தெந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ட்ரிக் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஏவோட ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருவாங்க, தென் பியோட ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருவாங்க, தென் A + B டுகெதர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் என்ன டேஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற பர்சன் 20 டேஸ் வேலை செய்கிறாங்க, பின்ற பர்சன் 30 டேஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏ அண்ட் பி டுகெதராக சேர்ந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது இங்கே இருக்கிற ஏவோட ஒர்க்கிங் டேஸை எக்ஸ்னும் பியோட ஒர்க்கிங் டேஸை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 20 × 30. ரைட், அடுத்தது இதே நம்பர்ஸை நாம் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 20 + 30. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 20 × 30 அப்படியே இருக்கட்டும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டினாமினேட்டர் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 × 4 = 3 = 12 டேஸ். 12 டேஸில் ஏ அண்ட் பி சேர்ந்து டுகெதராக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது டைப் 1 அண்ட் தென் ட்ரிக் நம்பர் 1. இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா A + B அவங்க ரெண்டு பேரும் கேதராக வேலை பார்த்து அந்த டேஸ் கொடுத்துருவாங்க. ஏ தனியாக அந்த வேலை செஞ்சால் எவ்வளோ டேஸ் எடுத்துக்குமோ அந்த டே கொடுத்துருவாங்க. தென் பி கேட்பாங்க. இதை அப்படியே மாற்றி கூட கேட்கலாம். பியோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துட்டு ஏவோட ஒர்க்கிங் டேஸ் கூட கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் A + B கேதராக கொடுத்துட்டு எப்படி கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ட்ரிக் x × y டிவைடட் பை y - x. அதாவது எது வந்து கிரேட்டர் நம்பரோ அது கூட இந்த ஸ்மாலர் ஒன்னை நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு ஒர்க்கை. ஏன்ற பர்சன் 20 டேஸில் தனியாக வேலை செஞ்சார்னா அவர் 20 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்போ பி எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பார்? இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷனுக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ x × y இங்கே என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x 15 × y is 20, then greater number minus smaller number. 20 × 15 அப்படியே இருக்கட்டும். 20 - 15 5. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 × 4 60. அப்போது இந்த பின்ற பர்சன் தனியாக அந்த வேலையை செஞ்சார்னா 60 டேஸ் எடுத்துப்பார். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3. இப்போ ஒரு கொஷினில் அதே டைம் அண்ட் ஒர்க் கொஷினில் ஏன்ற பர்சன் பின்ற பர்சன் ரெண்டு பேரும் கேதராக ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ் டேஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே வேலையை ஏ மட்டும் தனியாக கம்ப்ளீட் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதே ஒர்க்கை பி பண்ணாருன்னா அவரு கம்ப்ளீட் பண்ணிக்க எடுத்துக்கிற டேஸ் ஒரு 16 டேஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் A + B. அந்த A + Bயோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், ஆர் எக்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் ரூட் ஆஃப், ஆல்ரெடி இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ அண்ட் பின்னு யூஸ் பண்ணுறேன். அதாவது ஏன்ற பர்சன் எக்ஸஸாக எடுத்துக்கிட்ட டேஸை ஏனும் பின்ற பர்சன் எக்ஸஸாக எடுத்துக்கிட்ட டேஸை பின்னும் நம்ம கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதுதான் இந்த ட்ரிக். இப்போது இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 16. 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2ன்னு கிடைக்கும், 16க்கு ரூட் எடுத்தால் 4ன்னு கிடைக்கும். 2 4s are 8. அப்போது ஏன்ற பர்சன் பின்ற பர்சன் ரெண்டு பேரும் அந்த ஒர்க்கை சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு 8 டேஸ் ஆகும். ஓகே, இதுதான் அந்த ட்ரிக். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ட்ரிக் ரூட் ஆஃப் A × B. நெக்ஸ்ட் டைப் ஏபிசின்னு 3 பர்சன் இருப்பாங்க. ஏ கம்ப்ளீட் பண்ண ஒரு டே, பி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சில டேஸ் ஆகும், சி தனியாக கம்ப்ளீட் பண்ண
சில டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணால் எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 3 டேஸ் எடுத்துக்கிறாரு, அதே ஒர்க்கை பி செஞ்சால் 4 டேஸ் எடுத்துக்கிறாரு, சி அதே ஒர்க்கை செஞ்சால் 6 டேஸ் எடுத்துக்கிறாரு. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க? இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் 3 பர்சன் வந்துட்டு டுகெதராக என்ன எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். அவங்க 3 பேரும் தனித்தனியாக பார்த்த வேலையை மல்டிப்ளை பண்ணிடணும். தென் டினாமினேட்டரில் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ப்ளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 இன்ட்டு 4 இன்ட்டு 6. இப்போது 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s are 12 ப்ளஸ் 4 6 are 24 ப்ளஸ் 6 3s are 18. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் இதை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 54ன்னு கிடைக்கும். இப்போது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் இது 27 டைம்ஸ் 3 டேபிளில் இது கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். அகெயின் 3 டேபிளில் 6யும் 9ம் கேன்சல் பண்ணால் 2 2s are 4/3. ஓகே, ஸோ 3 பேரும் கேதராக அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு 4/3 டேஸ் ஆகும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரிக் xyz டிவைடட் பை xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. நெக்ஸ்ட் டைப் நம்பர் 5. இப்போது ஏபிசி 3 பர்சன்ஸ் ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க. அவங்க கேதராக முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 டேஸ் ஆகுது. இதில் ஏதாவது 2 பேரை இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஏவும் பியும் கம்பைன் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் அவங்க பி ப்ளஸ் சி கம்பைன் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஏ ப்ளஸ் சி கம்பைன் பண்ணிவிட்டு பி என்னன்னு கேட்கலாம். ஓகே, இங்கே ஏவும் பியும் கம்பைன் பண்ணனால சி என்ன அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் பிக் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நான் இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இதை நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ தட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். 6 into 4 divided by 6 minus 4. ஓகே, 6 into 4 divided by 6 minus 4 is 2. இதை கேன்சல் பண்ணோன்னா 3 வரும். 3 4s are 12. ஸோ சி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக 12 டேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்க்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Thank you for watching. Take care. Bye-bye.